ஷர்ட்ல என்ன கத்தாதி நான் ஒண்ணும் பண்ணல சார், இவன் பண்ணா சார். நான் எதுவுமே பண்ணல. சின்ன பையன் மூளை வலிச்சு கம்மி. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோல்டன் மென்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம். இப்போ ப்ராங்க் பண்ண சார் கூப்பிட்டுருக்காரு. இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் ஒன்று பண்ண போகிறோம். அது இல்லாமல் இங்கே வந்து நிறைய கடையில் ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. மெட்டீரியல்லாம் செக் பண்ணோம், நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது, குவாலிட்டி இருக்குது, தரமாக இருக்குது. இந்த 2 சட்டை தான் நான் எடுக்கிறேன். இப்போ சார் நம்ம இப்போ ஷாப்பில் என்னென்ன ஆஃபர் சார் போயிட்டு இருக்கு? 3 போல ஃபிட்டு 1000 ரூபா போய்கிட்டு இருக்கு. 3 ஷர்ட்டு 900 ரூபா போய்கிட்டு. ஓகே சார். 3 ஜீன்ஸ் 1000 ரூபா போய்கிட்டு இருக்கு. ஓகே 3 ஜீன்ஸ்லாம் 1000 ரூபா. 3 ஜீன்ஸ் 1000 ரூபா. 7 டிஷர்ட் 1000 ரூபா போய்கிட்டு இருக்கு. 7 டிஷர்ட் 1000 ரூபா. எக்கச்சக்கமான ஆஃபர் கடையில் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கஸ்டமர் கான்டாக்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் நேர்லையும் விசிட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக என்ன ஸ்பெஷலாக ஆஃபர் பண்ணலாம்? நம்ம ரேட்டு ஆஃபர் ரேட்டு தான். இன்னும் என்னன்னா நம்ம நாகை 360 பார்த்துட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. இது எக்ஸாக்ட் லொகேஷன் எந்த இடத்துல வந்தால் நம்ம வரலாம்? பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல. பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி பக்கத்துல வந்துட்டாலே நம்ம கோல்டன் மென்ஸ் பார்க்னு இருக்கும். உங்களுக்கு சூப்பரான முறையில் சப்போர்ட் பண்ணி ஆஃபர் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, நம்ம கான்செப்டில் போயிடும். யார் வரப்போறா, எப்படி வரப்போறாங்கன்னு தெரியல. சார் நீங்கள் வெளில இருந்துருங்க, ஆனால் நீங்களும் கொஞ்சம் வெளில போயிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஃபிட்டிங் வந்து டெய்லர் ஃபிட்டிங் தான். நம்ம துணி எடுத்து தைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரெடிமேடே வந்து துணி எடுத்து தைச்ச மாதிரி தான் இருக்கும். எல்லாமே துணியை தான் தைக்கிறேன். எல்லாம் துணியை தைக்காம ஜாக்கு முடியல தைக்கிறாங்க. துணியை தானே தைப்பாங்க, இதை சொல்ல வரேன் நான். ஃபிட்டிங் பக்கா வரும். நம்ம கடைக்கு நீங்கள் அடிமையாகிடும். நல்லா இருக்கும். எங்கே போனாலும் இங்கே தான் வாங்கி. ஆலன் சொல்லி பிராண்ட் ஆலன் சொல்லிட ஜாக்கி அப்படி போட்டு பார்க்குறீங்களா? சைஸு போட்டு பார்க்குறத விட நீங்கள் வந்து சைடில் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். எடுத்துலாம். இப்போ எல்லாம் புது மாடல் வந்துருக்கு நிறைய. தீபாவளி கலெக்ஷன் இப்போ வந்துருக்கு. தீபாவளிக்கு நம்மளோட கலெக்ஷனே உங்களுக்கு வந்து ஷர்ட்லேருந்து பேண்ட்லேருந்து எல்லாமே வந்துருக்கு. கலரு 28 கலர் வந்துருக்கு ஷர்ட்டில். பேண்டில் வந்து 11 கலர் தான் வந்துருக்கு. தனியாக வைங்க, இல்லைன்னா கலர் இது ஒரு அண்ணன் போட்டிருக்க முடியும். அது நல்லா என்ன கொழுப்புடா உனக்கு. ஆஃபீஸில் 2 ஆஃபீஸில் 3 எடுத்து ஆஃபர் இருக்கு. செக்குரி ஷர்ட்டை வந்து நீங்கள் வந்து 2ஆ எடுக்கலாம், இல்லை 3ஆ எடுத்தா ஆஃபர் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து எல்லாமே ஆஃபர் ரேட்டு தான். எம்ஆர்பி 899 இருக்கும். 30% டிஸ்கவுண்ட். என்ன சார்? 30% டிஸ்கவுண்ட் பண்ணி 550 வரும். ஓ, எம்ஆர்பிலேருந்து? ஆமாம். பார்க்குறேன். 42 சைஸ் ஆகுது. அது 42 சார். சைஸ் பெரிய மேட்ரு கிடையாது. அளவு இவ்வளோ தான் இருக்கும்.
இவ்வளோ அளவு ஊற்றி வாட்டர் இவ்வளோ மிக்ஸ் பண்ணணும். போட்டு பார்க்கல சார். இது நல்ல கலர் பாருங்க. ஆலிவ் கிரீன் சொல்லுவாங்க. ஓகே. போட்டு பாருங்க. ஏய் அப்படி என்னாச்சு? போட்டு பாருங்க, போட்டு பாருங்க. அந்த கை போடுங்க. கீழே இறக்கி விடுங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு முன்னாடியாது ஒரு தென்னை மரம் உயரம் லாங் ஃபிட் கரெக்டாக இருக்கு சார் சைஸ். ஏய் சார் 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 என்னாச்சு? என்னாச்சு? ஏய் நீயா? சார் என்னாச்சு சார்? என்னாச்சு? சார் தலையில நாலோட தட்டிட்டாங்க சார். இங்க நிக்கிறா. சார் யார் தட்டினா? என்னாச்சு? என்னாச்சு? இது ஸ்டாலின் ஆச்சு போயிட்டு ஆ இல்ல இதுல தட்டுப்பா. என்ன சார் இது? நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் துணி பார்க்கறேன் சார். நீங்க என்ன அடுத்து பாத்தீங்களா இல்லையா? இல்லையே சார், நான் பார்த்துட்டு பாருங்க. யார் சார் 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 என்னோட ஃபோன் எடுத்துங்க சார். இல்லை சார் சார் என் நம்பர் கேட்றா ஃபோன். ஏன் ஃபோன் என்னாச்சு? என்ன ஐஃபோன் வச்சிருந்தேன் கார்டா? யாருமே இல்லை, அவர் மட்டும் தான் இருக்காரு. சார் ஒரு கட்ட போட்ட சட்டை தான் இருக்காரு. இவர் மட்டும் தான் இருக்கு. இவர் ஃபோன் அடிக்கிறேன் சார். எங்கேயும் அடிக்குது, இருங்க வரேன். இருங்க எங்கேயும் அடிக்குது. இங்கே தான் சார். இங்க பேண்ட் ஜிப்பு கழட்டி பாருங்க. பேட்டரிப்பா என்னங்க வச்சிருக்கீங்க? இல்லை சார் சவுண்ட் வருது சார். சார் சவுண்ட் வந்தா அது ஏன் ஃபோனு? எது சார் எடுத்து சார். யாருங்க வச்சான்னு தெரியலையா? யார் வச்சான்னு தெரியல சார். புரியா? உங்க போனா இது என் ஃபோன் இல்லை, என் ஃபோன் நான் சொல்லிருக்க மாட்டேனா? உங்க பேக் எப்படி இருந்துச்சு? என் பேக்ல எப்படி வச்சா நான் திரும்பி பார்த்துட்டு யாருக்கு இப்போ தலையில் தட்டினா? திருடி இருக்காரா? யார் யார் பார்த்துட்டு யார் பார்த்துட்டு சார் யார் பார்த்துட்டு சார் யார் வச்சிருக்கா? சார் phone எப்படி சார் பேக்? ஃபோன் வந்தா வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். என்னடா இருங்க சார் ஏன் தலையில் தட்டா சொல்லு. மாட்டிக்கிட்டு சமாளிக்கிறாரா? ஃபோன் திருட்டாங்கறாங்க. என்ன கேமரா கடையில பாருங்க. கேமரா செக் பண்ணுங்க. சார் விடுங்க சார். கேமரா செக் பண்ணு சார். சார் விடுங்க. கஸ்டமர் எப்படியா பண்ணுவீங்க? சார் 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 திரும்ப தலையை தட்டாதீங்க சார். துணி பார்த்துட்டு உங்க ஃபோன் திருட நான் வந்தேன் இங்க. நான் ட்ரெஸ் வாங்க வந்தேன். சார் சார் என்ன கத்தாதி? ஏய் அவர் ஆட்டா சார் 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 வாங்க சார். ஓட்டுறோம் பாத்து. கஸ்டமர் நான் பாத்துட்டே இருக்கேன். நீ ஓவர் மயிரா பண்ணிட்டு இருக்க. நீ அவரை வந்து மண்டல மண்டல அண்ணா நான் பாத்து தானே இருக்கேன். சார் விடுங்க சார். கையெடுங்க சார். கையெடுங்க சார் 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 கம்முனுங்க. நீங்க அணிய உங்களுக்கு தெரியும். சார் விடுங்க. அவன் தான் அடிச்சான்னு தெரியுமா? கையெடு சார் சார் இங்க பாருங்க. சார் 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 நீங்க வாங்க சார். சார் நீ போய் நீ ஒரு சட்டை அவர் போட்டு அடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? சார் நீங்க அது சட்டை எப்படிங்க அவர் வரைக்கும் அண்ணா? ஏய் சார் அவர் தம்பி. பாத்தீங்களா? கேமரா ஒன்னு செக் பண்ணுங்க வாங்க. இப்படியா? வாங்க. என்ன சார் துணி பார்த்துக்கிட்டு தலையில தட்டா சார் போன் தப்பு சார் தப்பு. ஏய் அப்படின்னா அவனை கேளுங்க. நீ பாத்து அவரு ஏதோ திருடிட்டாரு. ஆட்டா நீ என்ன திருடிட்டு இருக்கற? சார் நான் சொல்றேன். நான் ரெண்டு வருஷம் சேர்ந்து வந்திருக்கீங்களா? நானா கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணுங்க. கேமரா பாருங்க யார் திருடுங்க. சார் அவரு டம்மி கேமரா வச்சிருக்காங்க சார். உண்மையிலே நான் டம்மி கேமரா. அவரு சார் இங்க பாருங்க சார். நான் மன்னிச்சிட்டேன் சார். திருடனா இருந்தாலும் ஓ பரவாயில்லை. நீ என்ன மன்னிக்கிறது? சார் நான் திருடன்ங்கற. நான் தான் உன்னை மன்னிக்கணும். தலைய தட்டினா இப்ப போன் திருடங்கற. நான் விளையாடுறியா? நம்ம எந்த தப்பும் பண்ணல. தப்பு நான் தான் பண்ணேன்ப்பா. வெளியால உள்ள விட்டீங்க. யாரு உங்க ரெண்டு பேரும்? சார் அவர் கஸ்டமர் சார். கஸ்டமர் இப்ப கஸ்டமர் துணி வாங்க வந்தா. என்ன திருடன்னு சொல்றாங்க. சார் நீங்க பேக்ல கேமரா செக் பண்ணி நீங்க முதல்ல. சார் கேமரா சார். சார் என்ன கை வச்சு என்ன சார் பண்றீங்க? அவன் அடிக்க பாத்துட்டு இருக்கீங்க. அவன் அடிக்க சார் சார் அவன் ஒண்ணு அடிக்கிறான். நான் பாத்துட்டு இருக்கேன். கடைக்கு வந்து எப்படி சார் பண்ணுது? கடை மனுஷன் தான்
சார் இங்க பாருங்க டென்ஷன் ஆகுறீங்க. கூல் நீங்க பாருங்க சார். சார் இங்க பாருங்க அவர் போன் எடுக்கல. ஓகே நானும் பார்க்கல. நீங்களும் பார்க்கல. நீங்க கஸ்டமர் அவர் பார்க்க. யார் போன் எடுக்கலங்க நீ? இல்ல சார் நீங்க எடுக்கல சார். நான் எடுக்கலையே. நீங்க எடுக்கல சார். நீங்க அதான் நானும் சொல்றேன். நீங்க எடுக்கல சார். நீங்க எடுக்கல சார். என்ன பேண்ட் சார் இப்ப எடுக்க போறீங்க? வாங்க சார். தப்பு இல்ல வாங்க சார். தப்பு இல்ல ஏய் தப்பு இல்ல. டைம்லாம் சொல்றாப்ல நேரம் தெரியும். எவ்வளவு பேசிட்டாங்க சார் எல்லாம் கஸ்டமர் நம்மளது கண்ணு என் நூலை திருடிட்டாங்க சார். நான் பாத்துட்டே இருக்கேன். என்ன நீ ஆளு பக்கமா இருக்கேன். கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது. நான் என்ன அடிச்சிய? நான் என்ன சொல்றது? சார் எனக்கு தெரியும் சார். இப்படி அடிச்சிருக்கான் சார். அடி நீயா நீ? தலைவா இல்ல தலைவா. இல்ல இப்படி அடிச்சிருப்பான் நான் உள்ள விட்டு வேலை பார்த்தேன். நான் வந்து மாறி அடிக்கிறீங்க என்ன? சார் ரெண்டு வந்தா நான் வேற எதுக்கு வந்தேன்? ஐயா, வேற மாதிரியா ஐயா? நான் வேற மாதிரி ஐயா. சார் நீங்க ஏதோ நீ கம்பெனியா? சார் ஆளு நான் அட்டினா இருக்கேன். தெரியுமா? வாங்க சார். என்ன சார் திண்டுக்கல் கலெக்டரா இருப்பாங்க. டேய் நீ என்ன ஒண்ணு வரடா. யாரா நீ? கஸ்டமர் என்னடா நீ? ரெண்டு ஒண்ணாதானா? அவங்க அடிப்பாங்க நான் வந்து ஆயிரம் ஓ என்னடா நீ? என்ன பகுதி? லண்டன். வாங்க உள்ள போங்க. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார்? நான் என்ன சார் பண்ண? அவன் யாரா? அவன் லூசு சார். அவன் நீ தான் லூசு. என்ன பத்தி உனக்கு சரியா தெரியல. நான் யார் தெரியுமா? சார் வாங்க சார் பாத்தா சார். ஆத்திரமா என்ன வேண்டிட்டு இருக்கீங்க? வாங்க சார். எத்தனை நாள் நீ பொறுமையா பாக்குறது? அங்க அப்ப சார் ஐயா இங்க பாரு. மண்டே நரிக்கணும். பார்த்தாலே தெரியுது சார். சைனால இருந்து தப்பி வந்த வினோத மிருகனு. ஜிபே கேஸா சார்? வேணாம் கேஷ் வேணாம். எவ்வளோ ஆச்சு இது? 625 ரூபாய். 620 கம்பெனி கொடுக்கணும். நீங்க ஏங்க தருது எனக்கு? நான் 4 பார்த்து வாங்கி கொடுப்பையா? அண்ணா தம்பினா பில்ல போடு. 625 சார். யாருக்கு தம்பி நீ? சார் 625 சார். போ அந்த தம்பியை வைப்பார் போ. அவன் பைத்தியம். அவன் ஏன் தம்பின்னு சொல்றீங்க? அப்ப உன் கூட தான் வந்தான். அவன் ரோட்ல போயிட்டு இருந்தானே. ரோட்ல போனா ரோட்ல போவியா? சார் கடையில கட்டி அடிக்காதீங்க சார். இவ்வளவு தூரம் நடந்துச்சு நீ தான் பேசுறீங்க நீ. சார் நான் தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. பில்ல போட்டு போங்க சார். 3 பேண்ட் டவுன் இங்க பாருங்க. நான் வந்து பார்த்தேன் சார். இவன் என்ன பண்ணா உங்க மண்டையில அடிச்சிட்டு. அவர் ஆச்சனா நீ அடி பேச்சு கட்டுவியா? இல்ல சார் நான் இவன் பண்ண காரியத்தை சொல்றேன் சார். அது எப்படி நீ அடிக்கலான்னு? இல்ல அப்ப தம்பி மாதிரி இருக்க நான் சொல்லி கட்டுறது தப்பா சார்? அட நீ வாரியா? சும்மா இரியா. சார் கடை சார் இது. கடை இருக்கட்டும். யார்ல நான் இப்போ? சார் எங்க பிசினஸ் ஐடி தான் சார். இதுதான் இரியா ஒரு நிமிஷம். ஏய் அடி நானும் பாத்துனே இருக்கேன். என்ன நீ? ஆயிரே. சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். இவன் பண்ணா சார். நான் எதுவுமே பண்ணல. சார் வேணாம் சார். என்ன சார் என்ன இருக்கு? இவ்வளவு கோவப்படாது. குடும்பத்துக்கு இவ்வளவு கோவம் ஆகாது சார். சார் நீங்க முடிச்சுடுங்க சார். நான் அவரை கவனிச்சு அனுப்புங்க சார். நீ அவரை போய் இது மாதிரி இருக்காது. ரெண்டு பேரும் ஒண்ணாதான் வந்தோம். எனக்கு ஸ்வீட் கொடுக்குற நீ. நீ எனக்கு ஸ்டைல் கொடுங்க. நீ நெஞ்சாலே அடிப்பாரு போல. இல்ல அவர் நெஞ்சாலே அடிப்பாரு போல. என்னடா தப்பா நினைச்சாரு. நீங்க என்ன சொல்றான்? அடிச்சதான் நான் சொல்லி காட்டினது ஏன் தப்பு இருக்கு சார்? நான் மட்டும் அடிக்கல சார். அவரு தான் சார் அடிச்சாரு. சார். நான் சார் நான் பார்த்தா எனக்கு எப்படி சார் தெரியும்? ரீசெண்டாக இருக்கேன். சச்ச டீசெண்டாக சார். நான் வந்து ஒரு தப்பு நடந்து தட்டி கேட்குறாரு. நான் இவன் வந்து என்ன பண்ணிட்டான்? அங்கே ஒரு கேமரா வச்சுட்டான் சார். இங்கே ஒரு கேமரா இருக்கு. இங்கே ஓனர் இருக்காருல்ல, அவர் வந்து என்னோட கடைக்கு வர கஸ்டமரை ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு அட பிராங்க் பண்றதுக்கு நான் அடிச்சனா? சார் நான் பண்ணல சார். எப்படி சொல்ற நீ? நான் இல்ல சார். நான் வேடிக்கை பார்க்க வந்தேன். இல்ல நீ எப்படி சொல்லலாம்? இவன் சொன்னா சார். அட சார் 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 சார். எப்படி சொல்லலாம்? சார் வாங்க சார். சாரி சார் வாங்க ஆமா நான் சார். எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அட நீ சொல்றியா? அவனை அடிக்கிறீங்க நீ அடிக்கிறீங்க. நான் வெளிச்சவனா? சார் நான் எனக்கு அவரு தான் சார் சம்மந்தப்பட்டாலே. அவர்கிட்ட வேணா கேளுங்க. கடையில வந்து பண்ணலாமா சார்? அவன் வந்து வண்டி தட்டுவாங்க. நான் வந்து ட்ரெஸ் எடுக்க வந்தனா வேற எதுல வந்தேன் சார். ஐயா நான் தான் திருப்பி பாக்குறேன். அடிக்கிறாங்க திரும்பிடுறாங்க. சார் நீங்க வாங்க சார். நீங்க எல்லாம் போங்க சார். நீங்க இந்த கடைக்கு வந்தா எப்பயுமே ஆஃபர் உண்டு சார். நீங்க அங்க ஒரு கேமரா வச்சிருக்கோம். இங்க ஒரு கேமரா வச்சிருக்கோம். கேமரா ஒர்க் ஆகலன்னா நீங்க அங்க ஒரு கேமரா வச்சுக்கோ, இங்க ஒரு கேமரா வச்சுக்கோங்கடா.
இவர் வந்து இவர் தானே வந்து கஷ்டப்படுறாரு மண்ணில் தட்டுன்னு சொல்லிட்டு எங்களை வந்து என்ன இதெல்லாம் சார் நானும் சொல்லல சார். நாகப்பட்டினந்து வர சொன்னார் இந்த கடை ஓனர். இவர் கடை ஓனர் சொன்னது தப்பு தானே. இங்கே பாருங்க, நீங்கள் நம்ம பில்லே கொடுக்கணும். நான் சொல்கிறேன் அந்த பில்லு நான் கொடுக்குறேன். நீ ஏன் தர? இங்கே பாருங்க அண்ணா, நான் தரத்துக்கு நான் யூடியூப் சேனல் நம்ம நான் யூடியூப் சேனலா? இது வந்து ஒரு பண்ணு மாதிரி பண்ணுறது. என்ன விளையாடுறீங்களா? ஃபன் பண்ண டைல் அடிக்கிறீங்களா? அண்ணா தம்பி மாதிரி நான் அடிச்சா வாங்க முடியல. அண்ணனுக்காக உயிரை ஏழை போட்டு தம்பி அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். கொண்டாடிட்டு அடி வாங்கின கதை தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம பேசினா நான் நீங்க வேணாங்க. அண்ணா நான் பில் நான் கொடுத்து அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணா நான் பில் என்கிட்ட பணம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். தம்பி வாங்கி கொடுக்குறேன். நான் வாங்கி நீ 2 ரூபா நான் வேணா உங்க வாங்கி தரேன் போ. சரி பில் கொடுங்க. இங்க இருங்க சார், உங்களுக்கு ஒரு இருங்க சார். ஓகே, ஒரு சைஸ்க்கு ஒரு சட்டை எடுங்க. ஒரு சட்டை சைஸ் ஒரு சட்டை எடுங்க கொடுங்க. இது ஒரு சட்டை தானே காசு கொடுத்துருக்காரு. ஓகே நீங்க கிளம்புங்க சார். நீங்க கிளம்புங்க சார். நீங்க கிளம்புங்க. நீங்க எது கோச்சிக்காம நீங்க போங்க சார். என்ன சார் நீங்க அவன் ஏய் ஓ பாச்சுமா போச்சு. நீங்க போங்க சார், நான் பாத்துறேன். அவன் எந்திரிக்கிறதுக்கு இரு, அவன் போய் கேட்டு வரும். சார் சார் ஒரு சட்டை எக்ஸ்ட்ரா இருக்கு. சார் 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 ஒரு சட்டை எக்ஸ்ட்ரா இருக்கு. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அம்மா நானும் பார்த்தேன். சார் நீங்க நம்ம கடைக்கு வந்தீங்கன்னு நினைச்சீங்களா, ஒரு சட்டை வாங்கினா ஒரு சட்டை எப்பயுமே ஃப்ரீ. நீங்க போயிட்டு வாங்க சார். போயிட்டு வாங்க சார். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. நான் யாரும் தெரியுமா உங்களுக்கு? நான் யாரும் தெரியுமா உங்களுக்கு? தலைவரா விடுங்க சார், விடுங்க சார். ஏன் சார்? தலைவரா சாரி கேட்டுக்கீங்க. நீங்க போங்க, நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி கேட்டா முடிஞ்சுதா? வேணா ப்ளவுஸ் சேர்த்து கொடுங்க சார். சார் அடி வாங்கிடுவீங்க உங்க பேருங்க. தப்புன தப்புன தம்பி அவன் சின்ன பையன், அவனுக்கு மூளை வலிச்சு தம்பி, மூளை வலிச்சு தம்பி. பைத்தியம் முடிச்சாங்க என்ன பண்றது? தப்பா இருந்துச்சு. இது வந்து இங்க ஒரு கேமரா, அங்க ஒரு கேமரா. கேமரா வேலை செய்யறாங்க. கேமரா அந்த கேமரா இல்லைண்ணா, ஏதோ இருந்துட்டு போனா. இது வந்து ஒரு ஃபண்ணுக்காக நாங்கள் எடுத்தோம். நீ எது தப்பா நினச்சிக்காது. நம்ம வந்து ஒரு இதுன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் வீட்டில் பசங்க இருந்தால் சொல்லுங்க, நாகி 360 தெரியும் நம்மள. இதெல்லாம் ஒரு ஒரு காமெடிக்காக பண்ணுறது. என்ன காமெடி பண்றீங்க? அடிக்கிறதா உங்க காமெடியா? அது என்னமோ அந்த பையன் அடிச்சானா, நான் போயிட்டு கேட்கலாம், ஏய் இனிமே அண்ணன் பின்னாடியே தலை வச்சு படுக்கூடாது. நான் மூணு வருஷம் நேர் வளர்ச்சி தான். என்ன பண்றாரா இது போடலாமான்னு கேட்டேன். கடையோட வெளியே போட்டு ஐயா என்ன என்ன நீ எங்களை தூக்கி சாப்பிட்டுவீங்க போல இருக்கு. இவரு நம்ம ஆக்சுவலா பிராங்க் பண்ணல, இவரு தான் பிராங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா என்ன இப்படி பண்றீங்கோ? அவன் ஒரு ரோல் சொல்லிட்டான். என்னடா அரிசிக்கணும் ஓடுறதுக்கு இடம் கிடையாது, பக்கத்துலயே இருக்கா. அவன் ஓடி அங்க ஒழிஞ்சுக்கிட்டான் அவன். இன்னைக்கு தரமா சம்பவம் பயங்கரமா முடிஞ்சு, செம ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். அடியெல்லாம் பயங்கரமா போச்சு. சார் தான் உள்ள இருந்தாரு. தலைவர் எப்படி போனிச்சு வீடியோ? நல்லபடியா போச்சு. நாங்கள் பண்ணுறோமா இல்லையா, இவர் எங்களை வச்சு பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்கள் கான்டாக்ட் நம்பருக்கு கொடுக்குறோம். ஏதாவது டவுட் பக்கத்தில் வந்துட்டு லொக்கேஷன் ஏதாவது தெரியுங்களா, கான்டாக்ட் நம்பருக்கு டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க எக்ஸாக்ட் லொக்கேஷனையும் அனுப்பிச்சி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாகை 360 சப்ஸ்கிரைபருக்காக நீங்கள் பார்த்துட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் நாகை 360 தான் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஆஃபரும் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நியரில் தான் இருக்குது, வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. எல்லாம் ரயில் ஏறி வந்துருக்கு. கண்டிப்பாக நம்ம நாகை 360 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி கொடுப்போம். அது இல்லாமல் தீபாவளிலாம் வரப்போகுது. ஸ்டாக்லாம் போட்டாங்க சார். எல்லாம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஸ்டாக்கு ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க, ஃபுல்லாக இறக்கி வச்சுருக்காங்க. நம்ம அண்ணன் ஷாப்புக்கு நம்மளுக்கு எப்படி ஆதரவு கொடுப்பீங்களோ அதே மாதிரி நம்ம அண்ணனோட ஷாப்புக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க. நம்ப உங்களின் ஆதரவு தான் எங்களின் அடுத்த முயற்சி.